ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்திலே கிரேஸ் டிவி தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றியை நான் ஏறெடுக்கின்றேன். கிரேஸ் டிவியினுடைய ஸ்தாபகராக இருக்கிற ரெவரண்ட் சந்திரமோகன் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை அருளினதற்காக அவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு பிற்பாடு நான் செய்திக்குள்ளாய் செல்லலாம் என்று விரும்புகின்றேன். ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை எப்பொழுதெல்லாம் பிரசங்கம் செய்கிறாரோ அதற்கு முன்பாக ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று அந்த பிரசங்கத்தை அவர் செய்வாராம். நாட்கள் பல கடந்து ஓடின. அவருக்குள்ளாய் ஒரு பெரிய கேள்வி. ஒரு பெரிய கூட்டத்திலே போய் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் நான் பகிர்ந்து கொண்ட பிறகு ஒரு சிலர் மாத்திரம் அதனுடைய நன்மைகளை அனுபவிக்கிறார்கள், அதன் மூலமாய் விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள், அல்லது அதன் மூலமாய் அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். இவருக்கு ஒரே கலக்கமாக இருந்தது. நான் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தான் பெற்று நான் சொல்லுகிறேன், ஆனால் அது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக ஏன் அமையவில்லை என்று ஒரு பெரிய கேள்வி அவருடைய வாழ்விலே எழுந்ததாம். ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் இரவில் அவர் ஜெபம் பண்ணும்போது கேட்டாராம், ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, ஏன் எல்லாரும் உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் மனம் திரும்பவில்லை, எல்லாரும் அந்த நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டாராம். ஒருவேளை என்னிடத்தில் ஏதாவது குறைவுகள் இருக்குமானால் அதை சுட்டி காட்டுங்க, நான் அதை சரி செய்து கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாராம். ஆனால் ஆண்டவர் சொன்னாராம், உங்ககிட்ட ஒரு தவறும் இல்லை, நீ அழகாக நீ என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய விருப்பப்படியே நான் சொல்லுகிறதை மாத்திரம் நீ சொல்லுகிறாய், நீ அந்த வார்த்தையின்படியே நீ நடந்து அதை செய்கிறாய், உன்னிடத்தில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அது கேட்கிற மக்கள் மத்தியில் அவளுக்குள்ளாக அந்த வாஞ்சை இல்லாததுனாலே அந்த வசனம் கிரிய செய்யவில்லை அப்படின்னாராம். அப்போ அவருக்கு ஒரு பெரிய கேள்வி. அப்போ அதை கேட்கிற மக்கள் மத்தியில் எப்படி வாஞ்சையை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அதை சிந்திக்க ஆரம்பித்தார். எனவே அதற்கு பிற்பாடு அவர் செய்திக்கு செல்வதற்கு முன்பாக அவர் முதல்ல கேட்பாராம், எல்லாரும் ஆயத்தத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா, வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாராம். ஏன் இதை உங்கள் மத்தியிலே நான் இதை வைக்கிறேன் என்று சொன்னால், ஒருவேளை இன்னைக்கு கிரேஸ் டிவியின் மூலமாக தொலைக்காட்சி மூலமாக நிறைய செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அல்லது மற்ற காரியங்கள் மூலமாக தொலைக்காட்சியின் ஊழியங்கள் மூலமாக அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள், அல்லது உங்களுடைய திருச்சபையில் நீங்கள் செல்கிற அநேக கூட்டங்கள் மூலமாக அநேக செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு எவ்வளவு அது பயனுள்ளதாய் அமைந்தது என்பதை நீங்கள் என்னைக்கா யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் இந்த கிரேஸ் டிவி தொலைக்காட்சி முன்பாக உட்காரிங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த ½ நீங்கள் பண்ணுகிறது வேஸ்ட்டாக போயிடும் இல்லை. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய விருப்பம் என்னென்னா, நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுடைய உள்ளங்களில் அது கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் அந்த கிரியை செய்யணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்குது. நம்மளுக்கு அந்த வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது மாத்திரம்தான் அவர் உங்களோடு கூட கிரியை செய்ய முடியும். இன்றைக்கி உங்கள் பக்கத்திலே ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்களே, உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அன்புள்ள மகளே, என் மகனே, என்னுடைய கூட பிறந்தவர்களே, உங்கள் ஆண்டோடைய வார்த்தையை நான் இப்போ கேட்க போகிறீங்க. நீங்கள் அதுக்கு உங்களுடைய மனதை திறந்து கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு வாஞ்சியாக இருக்கிறீர்களா என்று உங்கள் அருகாமையிலே நின்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்புள்ள தேவ ஜனமே, இந்த வேளையில் உங்களை ஒரு விஷயம் அர்ப்பணிப்பீங்களா? உண்மையான உள்ளத்தோடு கூட, ஆண்டவரே என் கூட நீங்கள் பேசுங்க, ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம் அவர். நீங்கள் சொல்லுங்கள், உண்மையாக என் கூட பேசுங்க ஆண்டவரே, நீர் பேசலைன்னா இந்த அரை மணி நேரம் எனக்கு வேஸ்ட்டாக போயிடும், நான் அப்படி வேஸ்ட்டாக்க விரும்பவே இல்லை, எனக்கு கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. ஒருவேளை உங்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கீங்க. உங்களுடைய செல்லாம் இருந்தால் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்களா? அரை மணி நேரம் ஆண்டவருடைய பாத்திரம், ஆண்டவர் என்னோட கூட பேசுங்க, எனக்கு என்ன இன்னைக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீரோ அதை நான் கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி
ஆண்டவருடைய பாத்தில், ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்க, தயவுசெய்து என்ன பார்க்காதீங்க, செய்தி கொடுக்குற என்ன பார்க்காதீங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் வல்லமுள்ள வார்த்தைகள், அது தான் விரும்பினதை செய்து திரும்பவும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தைகள் அன்புள்ள வார்த்தைகள், கேதுரு மரங்களை பிழைக்கின்ற வார்த்தைகள், பெண்மான்களை ஈனும்படி செய்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் உங்களோடு பேச நீங்கள் வாஞ்சியோடு கேட்பீங்களா? ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க ராஜா, என் கூட பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பீங்களா? எனக்கு அந்த அனுபவம் உண்டு. உண்மையாக ஜெபித்து போகும்போது அன்னைக்கு கேட்குற அந்த பிரசங்கம் எனக்காக ஜெபிக்கிற மாதிரி நான் எத்தனையோ நேரம் நான் உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்காகவே இந்த செய்தியை கொடுத்தீர ஆண்டவரேன்னு சொல்லி, இன்னைக்கு அந்த செய்தி, இன்னைக்கு கேட்குற நீங்கள் செய்தி உங்களுக்காக தான். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்காக தான் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். உண்மையான உள்ளத்தோடு கூட ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க சொல்லி கேட்பீங்களா? யாரெல்லாம் உண்மையான மனதோடு கூட நீங்கள் கேட்பீங்களோ ஆண்டவர் கண்டிப்பாக இன்னைக்கு பேசுவார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படியே உங்களை நிரப்புவார். ஒரு வாயை விரிவாய் தர உன்னை நிரப்புவேன்னு சொல்லிக்கிறார். வாஞ்சி உள்ள ஆத்துமா திருப்தி ஆகும் சொல்லி வேத வசனம் ஆண்டவரே என்னை திருப்தி ஆக்கும், வேத வசனங்களாலே என்னை திருப்தி ஆக்கும் சொல்லி ஜெயிப்பீங்களா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலையை உடைய கரங்களில் கொடுக்குறோம். அருமையான இந்த கிரேஸ் மூலமாய் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் ராஜா, என்னோடு கூட நீர் பேசுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் இன்னைக்கு உண்மையாக ஜெபித்திருக்கிறாங்களோ, வேண்டியிருக்காங்களோ, அவளோடு கூட கர்த்தாவே நீர் இடைப்பட வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஏன்னா நீர் பேசுகிற தெய்வம் கர்த்தாவே, நீர் எங்களை ஆற்றுகிற தேவன், எங்களை விடுவிக்கிற தேவன் கர்த்தாவே, எங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிறவர் ராஜா. அப்பேற்பட்ட தேவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்று ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்க நீர் உதவி செய்வார் ராஜா. அடியனை மறைத்து கொள்ளும், நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க ராஜா. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் செய்திக்காக ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனுடைய வார்த்தை அது வல்லமுள்ள வார்த்தைகள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட வல்லமுள்ள வார்த்தைகளை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். ஆயத்தத்தோடு இருங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இன்னைக்கு துன்பங்கள் இல்லாத இடமே கிடையாது. அல்லது துன்பத்தினாலே கஷ்டப்படுகிற இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. எல்லாருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு துன்பங்கள், கஷ்டங்கள், மனவேதனைகள், சூழ்நிலை, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் எல்லா வசதியும் இருக்குது, அவங்கக்கிட்ட எந்த விதமான கஷ்டமே இல்லைன்னு சொல்லி. நீங்கள் அவங்க கூட போய் நீங்கள் பேசி பாருங்கள், அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு வேறு விதமான, நமக்கு ஒரு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய வாழ்விலும் வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இது கடைசி காலம், இப்படி தான் சூழ்நிலைகள் இருக்கும். எல்லாருக்கும் பிரச்சனைகள் பல்வேறு சூழ்நிலைகளிலே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை வியாதியின் மூலமாக நம்ம அந்த பிரச்சனை நம்முடைய வாழ்விலே காணப்படலாம். அல்லது நம்ம வீடுகளிலே அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்கலாம். அல்லது நாம் தொழில் செய்கிற இடங்களிலே, அல்லது நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, அல்லது ஏன் ஊழியர் செய்கிற இடங்களிலே கூட நாம் பல்வேறு கஷ்டங்களை நாம் அனுபவிக்கலாம். ஆனால் வேத வசனம் இவற்றின் மத்தியிலே நமக்கு திட்டமாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிப்பார் என்பது தான் இன்றைக்கி ஆண்டவர் நம் மத்தியிலே கொடுக்கிற ஒரு பெரிய சத்தியமாக இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் என்னுடைய கஷ்டம் யாருக்குமே தெரியாது, எனக்கு தான் இருக்குதுலே அதிகமான கஷ்டம் இருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனமே, உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் பவுல் சீலாவை போல நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் அவரை துதிப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா?
நீங்கள் உண்மையாய் அப்படி செய்து பாருங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் மத்தியில் ஒரு பெரிய மாறுதலை ஆண்டவர் கட்டளையிட வல்லமுள்ளவராக இருக்கிறார். அடுத்தது, எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அவங்க பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு சகோதரி. அவருடைய வாழ்விலே ஆனால் பல்வேறு கஷ்டங்கள் அவருடைய வாழ்விலே இருந்து கொண்டே இருந்தது. அவள் சுகவீனமானார்கள், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டார்கள். ஆனால் அந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் இருக்கிற மற்றவங்களாம் நினச்சாங்க, இவங்க ஆண்டவரை குறித்து அநேக காரியங்களை, நல்ல காரியங்களை சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுகிறதுன்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, விடாமல் துதித்து கொண்டே இருந்தார்கள். ஒருவேளை அவங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய கூடுகை நடைபெற்றது. அதில் துதியின் வேலை வந்தது. அந்த துதியின் வேலையை அந்த சகோதரிக்கு பொறுப்பாகி கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி, எப்படி இந்த துன்பத்தின் மத்தியில் இந்த சகோதரி இப்படி இந்த துதியின் வேலையை எடுக்கிறாங்க, பார்த்துடலாம் நம்ம சொல்லி மற்ற பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்கள்லாம் அவளை கவனித்து கொண்டிருந்தாங்க. அந்த சகோதரி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். தங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ எல்லாத்தையும் மறந்துட்டு உண்மையான மனதோடு கூட ஆண்டவரை அப்படியாக துதித்து அவரை போற்றி அவளை மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். காலங்கள் கடந்தது. கொஞ்ச நாளில் பார்த்தா அவருடைய வாழ்வில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் ஒன்றொன்றாய் மாறினது. அந்த சகோதரியை பற்றி அந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர் சாட்சி சொன்னாங்க, என் கண்கூடாக பார்த்தேன், அவங்களோட வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் அவங்க ஆண்டவரை துதித்தது நிமித்தமாக அவருடைய வாழ்வில் பெரிய மாறுதலை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லி கொண்டிருந்தாங்க. இதை அன்பாய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கிரேஸ் டிவியுடைய அருமையான தொலைக்காட்சி ஊழியர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களிலே கொடுக்குறோம். நீங்களும் உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவரை துதிப்பீங்களா? ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்விலே சொல்கிறார். இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் பரலோக ராஜ்யம் அவருடையதுன்னு சொல்லி. இதுக்கு முன்னால் யோபுடைய வாழ்க்கையை கூட நம்ம பார்க்கலாம்ல. யோபுடைய வாழ்வில் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்தான். அவன் ஒரு பெரிய செல்வந்தன், அவனுக்கு இருந்த எல்லாமே இழந்து போச்சு. கூட இருந்தவங்களாம் இறந்துட்டாங்க, ஆடு மாடுகள் சொத்து எல்லாம் போயிடுச்சு. மனைவியும் சொல்லிட்டா, கடவுளை தூசித்து உன் ஜீவனை விடுன்னு சொல்லிட்டா. அவளுக்கு அதுக்கு மேலே அவமானம் தேவையே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழலின் மத்தியிலும் யோபு சொன்ன வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். பின்னால் அவருடைய யோபின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியல. ஆண்டவர் அவனை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்வீங்களா? அப்படி துதிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன வியாதிகள் கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸில் ஏதாவது குறைவுகள் இருக்குமானால் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள தேவன். ஏன் நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துலையும் பல்வேறு போராட்டங்கள் இருக்கிறதா? ஆண்டவர் கண்டிப்பாக துதித்து பாருங்கள், ஆண்டவர் கண்டிப்பாக அவற்றை எல்லாம் மாற்றுவார். இரண்டாவது காரியம், நம்ம பாடுகளை சகித்து கொள்ள நம்ம ஏற்க நம்ம மனதோடு கூட இருக்க வேண்டும். நிறைய பேர் தங்களை பாடுகளை ஏற்றுக்கொள்ள, பாடுகளை சகித்து கொள்ள, நம்மை அர்ப்பணித்து கொள்ளாமல் இருக்கிறது தான் இன்றைக்கி பிரச்சனைகளுக்கான முக்கியமான காரியம். உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டுன்னு சொல்லி வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது இல்லை? உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனால் நம்முடைய வாழ்விலும் எல்லாருடைய வாழ்விலும் அந்த பாடுகள் உண்டு என்பதை நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க, அது ரொம்ப பெரிய காரியமாக இருக்காது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரை நான் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி கோயிலுக்கு ஒழுங்காக போய் காணிக்க கொடுத்துட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது, எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு, ஆனாலும் அவற்றின் மத்தியிலும் அவரை விடுவிப்பார்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி அந்த சங்கீதம் 34:19 வாசம் இல்லை, எல்லா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவளிலிருந்து எல்லாவற்றிலும் தான் விடுவிப்பார். பின்னால் அதனுடைய பலனை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் முதல் பார்ட் கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களை நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணவே விரும்பவே மாட்டாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு பெரிய ரோல் மாடல் யாருன்னா நம்ம இயேசு கிறிஸ்து தான். வேறு யாருமே அதை சொல்லவே முடியாது.
இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் நன்மையே தான் செய்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், கண் பார்வை தெரியாதவர்களுக்கு சுகமாக்கினார், சப்பானிகளை நடக்க வைத்தார், இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார். எல்லாருக்கும் யார் பாவத்தில் இருந்த மக்களை எல்லாரையும் விடுதலை ஆக்கினார். அப்பேற்பட்ட நன்மையாய் செய்த அவரையே அவர் என்ன பண்ணாங்க, வாரினால் அடித்து அவமானப்படுத்தி அவர் இது பண்ணாங்க. அவர் எவ்வளோ பாடுகளை சகிச்சார்ல. அவர் சொல்ல, நான் இதெல்லாம் நல்லா செஞ்சேனே, ஏன் என்ன பண்ணுறீங்கன்னு திருப்பி ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கவே இல்லை. அவர் அப்படியே ஆண்டவருடைய சத்தியத்துக்கு அப்படியே அவர் கீழ்ப்படிந்து அமைதியாகவே அதை ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் பின்னால் ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்பி இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவோட அதிகமான பாடுகள் நம்மளுக்கு இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். ஒன்றுமே இல்லைல்ல. அதை கம்பேர் பண்ணும்போது என் வாழ்வில் நடக்கிற காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. நான் ஒருவேளை தீமை செய்து பாட அனுபவிக்கிறத நான் சொல்ல, அது கண்டிப்பாக நம்ம அனுபவிக்கணும். ஆனால் நன்மை செய்து பாட அனுபவிப்பது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்னது, நான் நல்லது தானே செஞ்சேன், நான் ஒழுங்காக சபைக்கு தானே போனேன், நல்லது தானே எல்லாருக்கும் செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம்ல, இல்லை சொல்கிறோம்ல. அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு ரோல் மாடல். எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் அந்த பாடுகளை சகித்து கொள்வதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அந்த பாடுகளிலிருந்து பெரிய விடுதலையை தருவார். எனக்கு நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவிலே ஒரு மிஷினரியான ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செங்கல்பட்டில் நடைபெற்று ஒரு கூடுகையில் பேச வந்தாங்க. அந்த அண்ணன் செய்தி கொடுக்கும்போது ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அவங்களுக்கு இது வரைக்கும் 20-25 தடவை ஆப்ரேஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. முதுகு தண்டு வளையத்தில் ஆப்ரேஷன். டாக்டர் சொல்லிட்டாங்களாம் 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்கக்கூடாது, உட்கார்ந்து தான் இருக்கணும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் அந்த நிறைய ஊழியத்தின் நிமித்தமாக அநேக பாடுகள் அவர்களுக்கு. அவங்க ஊழியத்துக்கு போகும்போது நிறைய பேர் அவளை அடித்து துன்புறுத்தி மண்டையில் தையல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு கை காலெல்லாம் உடைச்சி நிறைய தடவை அதெல்லாம் பிளேட் வச்சு எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. அப்போ ஏற்பட்ட அந்த அண்ணன் அந்த பாடுகளை சகித்தது நிமித்தமாக அன்றைக்கி 1.5 மணி நேரம் செய்தி கொடுத்தாங்க. எனக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். டாக்டர் சொல்லிட்டாங்க 10 நிமிஷத்துக்கு மேலே நீ நிற்கக்கூடாது, நின்னா திருப்பி உனக்கு முதுகில் பிரச்சனை வந்துடும், நீ அவ்வளோதான், அப்புறம் எழுந்து நடக்கவே முடியாதுன்ட்டாங்க. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை அவர் சுமந்து வந்தவர்கள் 1.5 மணி நேரம் தொடர்ந்து நின்று தைரியமாக ஆண்டோடைய வார்த்தையை சொன்னாங்க. ஒரு பிரச்சனையும் அவளுக்கு வரவே இல்லை. ஏன் தெரியுமா? அவள் பாடுகளை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்டாருங்க. அதனால்தான் அன்றைக்கி அவ்வளோ பெரிய வந்திருந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, எப்படி இந்த அண்ணன் இவ்வளோ பாடுகள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை இப்படியோ வல்லமையாக சொல்கிறாள்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். எஃப்எம்பிபியில் ஃபீல்டு விசிட் ஒரு 4 இடங்களுக்கு நான் சென்று வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசுக்கு சென்று வந்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் மிஷினரிமார்கள் படுகிற பாடங்களை பார்க்கும்போது, அவர் பாடுகளை பார்க்கும்போது உண்மையாக மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப இன்டீரியரான பிளேஸில் அவங்க இருக்கிற வீடை பார்த்தா ஒரு சின்ன குடிசை வீடு மாதிரி இருக்கும். நாங்கள் மகாராஷ்டிராவில் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தோம். வெறும் தகர டின்னு, இந்த ஹைட்டு கூட இல்லை, இவ்வளோதான் ஹைட். இதை கேட்டுக்கூட அருமையான ஜனமே, உங்களுக்கு எனக்கு வருகிற பாடுகளை நாம் சகித்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? உண்மையாக சகித்துக்கொள்வீர்னு சொன்னால் ஒன்றும் அந்த பாடுகள் கண்டினியூ ஆகவே போகிறதில்லை. பயப்படாதுங்க. உங்களை வெட்கப்படுத்தவே போவதில்லை. நீங்கள் அப்படியே இருந்து போவதில்லை, அப்படியே சோர்ந்து போக போவதில்லை. கண்டிப்பாக அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். முதல்ல பாடுகள் மத்தியில் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி, 2வது காரியம் பாடுகளை சகித்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, 3வது காரியம் ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கணும். ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றிலிருந்து ஒரு விடுதலை தருவார். விசுவாசம் உள்ளவளாய் ஜெபத்தில் எவளை கேட்பீங்களோ அவளை பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லி திட்டமாய் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்ல. நம்ம அந்த ஆண்டவர் மேலே அந்த விசுவாசம் இருக்கிறதா? ஆண்டவர் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தருவார், இந்த பிரச்சனையிலிருந்து என் சூழ்நிலையெல்லாம் மாற்றுவார்னு சொல்லி உங்களுக்கு அந்த விசுவாசம் ஆண்டவர் மேலே வைக்கிறீங்களா? அன்பா, அந்த கிரேஸ் டிவியின் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே,
இடையில உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை விடுவிக்க வல்லமை உள்ள தேவன் அவர் மேலே நம்பிக்கை வைப்பீங்களா? ஏனால் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன். எங்களிலே எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவன் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை சொல்லி வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது. ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேலே வைப்பீங்களா? நீங்கள் உண்மை விடுதலை தருவார். அதுக்கு உதாரணம் நம்ம தாவீதினுடைய வாழ்விலே சொல்லல. தாவீதினுடைய வாழ்வில் இவ்வளோ போராட்டங்களில் அவருடைய மாமனார் அவரை கொலை செய்வதற்காக வாயத்தை விடுவாங்க. அவர் இருந்து அந்த காடுகளிலே அந்த மலைகளிலே இருந்த ஆண்டவர் அவரை எல்லாவற்றையும் மாற்றி அவர் அரண்மனைக்குள்ளாக கொண்டு வந்தார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனம், நீங்கள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அப்படிப்பட்ட ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து அதையெல்லாம் நீ கடந்து போக விரும்புவீங்களா? நீங்கள் அருமையான ஒரு அக்காவுடைய சாட்சியை கேட்டல, அவருடைய வாழ்வில் இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ போராட்டங்கள் அவங்க மத்தியில் இல்லை. அவருடைய கணவர் பல்வேறு காரியங்களில் ஆம்புடேஷன் பண்ணியாச்சு, பல்வேறு கஷ்டங்கள், ஆஸ்பத்திரியிலேருந்து அவங்கள பார்த்து கொண்டிருந்தாங்க. அவருடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அக்கா சொன்னாங்க. ஆனால் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. விபத்தின் மத்தியில் இந்த இடத்துல வந்து அழகா நின்று அக்கா சாட்சி சொல்லும்போது ஆண்டவரை உண்மையாய் துதித்தேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல் அவர்கள் விசுவாசம் வைத்தது தான். இந்த வார்த்தையின்படியே, வார்த்தை உண்மை உள்ள வார்த்தைகள், நம்ம ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக விடுதலை செய்வான்னு சொல்லி அவர் மேல் விசுவாசம் வைக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் அதை உங்களுக்கு நன்மையாய் மாற்றுவார். நிறைய சாட்சி கேட்டல, உங்கள் சாட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கடந்த 8th ஆனிவர்சரியில் என்னுடைய மனைவி ஒரு சாட்சி சொல்லியிருந்தாங்க. அவருடைய வாழ்வில் அநேக இது வரைக்கும் ஒரு 10 ஆப்ரேஷன் நடைபெற்றது. எல்லாவற்றிலும் ரொம்ப சீரியஸாக சூழ்நிலையில் ஐசியூவில் போய் அதெல்லாம் விடுதலை ஆகி வந்திருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வீசிங் ட்ரபிளில் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் மறிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டேஜுக்கு போயாச்சு. ஏன்னா எதுவுமே மெடிசின் ரெஸ்பாண்டே பண்ணல. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால அன்னைக்கு வந்து சாட்சி சொன்னாங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் எப்படி இதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார், இல்லை இந்த சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவர் எப்படி நடத்துகிறான்னு சொல்லி. அந்த சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவரை துதிப்பதற்காக ஆயத்தமாக இருந்தது நாம் நிமித்தமாக ஆண்டவர் அந்த காரியங்களிலிருந்து விடுதலை தந்தார். அல்லது அந்த பாடுகளை சகித்துக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தது நிமித்தமாக அந்த பாடுகளிலிருந்து அவர் விடுதலை தந்தார். ஏன்னா அவர் மேலே நம்ம விசுவாசம் வைத்து, ஆண்டவரே எனக்கு அதை சரி பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு சரி பண்ணுங்க, அவரால் மாத்திரம் முடியும் சொல்லி அவரை விசுவாசித்து அவருடைய கரத்தில் நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அதிலிருந்து பெரிய விடுதலை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்வில் நம்ம பார்த்துருக்கோம்ல. அவருடைய வாழ்வில் எவ்வளோ காரியங்கள் நடைபெற்றதில்லை. அவனை எட்டுன்னு போய் அந்த சூளையிலே போட்டாச்சு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல அவரோடு கூட பிரசனமாக இருந்தார். அவர் விடுவிக்காமற் வருவார், கண்டிப்பாக அப்படி விடுவிக்காமற் போனாலும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எவ்வளோ ஆணித்தரமான ஆண்டவர் மேலே விசுவாசம் பாருங்களேன். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார் ஆண்டவராக இருக்கிறார். ஒரு சகோதரி இருந்தாங்க. அவர்கள் கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியிலே அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார்கள். டாக்டர்ஸ் எல்லாம் அவங்கள டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, இது 4th ஸ்டேஜ், இனி அவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவருடைய விசுவாசம் வைத்த ஒரு மகள், ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிற மகள், அவங்க சொன்னாங்களா, டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்டு, இல்லை நான் கண்டிப்பாக எனக்கு ஆண்டவர் சுகம் தருவார்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்து சிரிச்சின்னு போயிட்டாங்களாம். நம்ம எவ்வளோ கேஸ் பார்த்துருக்குறோம், 4th ஸ்டேஜில் வந்து திரும்பி எல்லாம் போகவே முடியாது, ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், எல்லாம் முடியாதுன்னு சொல்லி பேசி கடந்து சென்று விட்டார்கள். அவங்க சொல்கிறாங்களா, நாளைக்கு காலையில் நாங்கள் டாக்டர்ஸ் விசிட் வரும்போது இந்த சகோதரி இறந்துட்டாங்கன்னு செய்தி தான் கண்டிப்பாக கேட்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை அந்த சகோதரி காதில் கேட்டாங்க. அப்படியே போயிட்டாங்க. ஆனால் காலையில் ஆனோடனே அந்த சகோதரி அந்த பெட்டெல்லாம் க்ளீன் பண்ண வருவாங்கள்ல, அந்த ஆயாம்மா வந்து பார்க்குறாங்க, அந்த பெட்டில் அந்த அம்மாவை காணோம். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த அம்மா பெட்லேயே படுத்துருந்தாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் இப்படி சொல்லிட்டாங்க நாளைக்கு இறந்துருவாங்க, இவங்களை காணுமே அப்படின்னு சொல்லி போது அவங்க பாத்ரூமில் சத்தம் கேட்டுச்சு. அவங்க சரின்னு அந்த இதெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. 8 மணிக்கு டாக்டர்ஸ் விசிட்டு. அந்த டாக்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க.
ஃபஸ்ட்டு விசிட் போகும்போது சொல்கிறாங்க, அந்த அம்மாவை பார்த்துட்டு போயிடலாம், ஏன்னா அவங்க இன்னும் சேர்த்துட்டு இருப்பாங்க, இல்லாட்டி கொஞ்ச நேரத்தில் இறந்துட போகிறாங்க, நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு சொல்லி முதல்ல அவங்க ரூம்குள்ளே என்ட்ரானாங்க. என்ட்ரானால் ஒரு பெரிய ஷாக்கு. அந்த அம்மா அந்த பெட்டில் முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டு இருந்தாங்களாம். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இந்த டாக்டர்ஸ்க்கு என்ன நடந்ததுன்னே தெரில. அவங்க கேட்டாங்களாம், ஏம்மா எப்படிம்மா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொன்னாராம். நான் நேற்று சொன்னேன்ல டாக்டர், ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு சுகம் தருவார்னு சொல்லி. எங்களோட ஆண்டவர், என்னுடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், நான் இன்னைக்கு உயிரோடு உங்கள் மத்தியில் நிற்கிறேன்னு சொல்லி டாக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் மூஞ்சி அவங்க திரும்பி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, இந்த ஸ்டேஜில் இது வரைக்கும் இப்படி உயிரோடு வந்தவங்க யாருமே கிடையாது. அப்போது அவங்க சொன்னாங்களாம், சரி நம்ம எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை எல்லா டெஸ்ட்டும் எடுக்க வைத்தார்கள். மத்தியானம் எல்லா ரிசல்ட்டும் வந்துச்சு. உடனே அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க. எல்லா மீட்டிங் போட்டு சொல்கிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு இது என்ன நம்ம ஏற்கனவே இருந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்குறாங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, அவங்களுக்கு கேன்சர் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை, இது நம்முடைய மெடிக்கல் இதில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதான வாய்ப்பே கிடையாது, இது அவங்களுடைய ஆண்டவர் செய்தது தான் அப்படின்னு சொல்லி அவங்க சாட்சி சொன்னாங்களாம். அது இல்லாமல் எல்லா டாக்டர்ஸும் அந்த அம்மாவை முன்னால் வர வச்சு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு எல்லார் முன்பாக அதை அப்படியே சாட்சியாக சொல்ல வைத்தார்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க மத்தியில் அன்றைக்கி அந்த டிவியில் அவங்களுக்கு ஒளிபரப்பப்பட்டது, இந்த அம்மா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாங்க, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், அவருடைய வாழ்வில் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க நீங்கள் சாட்சி சொன்னாங்களாம். அருமையான இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, உங்களுடைய வாழ்வில் அவங்களுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவங்களுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அருமையான அக்கா காலில் சாட்சி சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் கஷ்டங்கள் மத்தியில் நீங்கள் அப்படியே இருக்க போவதில்லை, உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் அப்படியே இருக்க போவதில்லை. இதில் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அவற்றின் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்க வசனத்தின்படி அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது 3 காரியங்கள் தான். முதல் காரியம், நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதிக்க வேண்டும். நம்ம கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவரை துதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நீங்கள் அப்படி துதித்து பாருங்கள், அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விலக்கி விடுவார். 2வது காரியம், அந்த பாடுகளை சகித்துக்கொள்ள நாம் அர்ப்பணிக்க வேண்டும். பாடுகள் உலகத்தில் எல்லாருக்கும் உண்டு, உங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு, எல்லாருக்கும் அது பாடுகள் உண்டு. அந்த பாடுகளை நீங்களும் நானும் சகித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவற்றிலிருந்து விடுதலை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். 3வது காரியம், ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும். ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்த அருமையான சாட்சியை கேட்டோம்ல, வேதத்தில் அநேக நிகழ்ச்சிகள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தது நிமித்தமாக எவ்வளோ பெரிய பாடுகளில் இருந்தெல்லாம் ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கிரேஸ் டிவியினுடைய தொலைக்காட்சி பார்வையாளர்களே, உங்களுக்கும் இதே வார்த்தை உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர் கண்டிப்பாக அதிலிருந்து விடுதலை தர வல்லமுள்ள தேவன். ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே என்னை கத்த வேண்டிய பிரச்சனைகளிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ராஜா, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி தாங்க ராஜா. உங்களுடைய வார்த்தைகள் உண்மை உள்ள வார்த்தைகள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவர்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்குவார்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயம் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகள் மத்தியில் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு வந்து இப்படி உட்கார்ந்தேன். ஆண்டவரே, என்னோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி ராஜா. என்னுடைய இருதயத்தை நான் திறந்து கொடுத்தேன், வாஞ்சியோடு நீர் என்னோட பேசுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எனக்காகவே பேசுகிறது மாதிரி இருந்துச்சு. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. கர்த்தாவே, என் கஷ்டங்களையே நான் சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்க மாட்டேன். இனி அந்த கஷ்டத்தின் மத்தியிலே நான் துதிக்க கற்றுக்கொண்டேன் ராஜா. நான் அப்படி துதிக்கும் பொழுது கர்த்தாவே, என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீர் விடுதலையாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகளுக்காக நன்றி ராஜா. இவ்வளோ பாடுகள் கர்த்தாவே, அதற்காக நன்றி. நான் பாடுபட்டது நல்லது, உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறதே, அந்த பாடுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அந்த பாடுகளை நான் சகித்துக்கொள்ள எனக்கு உதவி செய்ய ராஜா. ஏன்னா ஒரு நாளில் அவற்றிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்க முடியுமா ராஜா? அதை நான் உணர்ந்தவளாக அந்த பாடுகளை சகித்துக்கொள்ள எனக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெயிப்போமா? 3வது காரியம்,
ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து, ஆண்டவர் கண்டிப்பாக என்னுடைய இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில், என்னுடைய தேவைகளின் மத்தியில், என்னுடைய பிரச்சனையின் மத்தியில், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையின் மத்தியில், என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற சூழ்நிலையின் மத்தியில், என்னுடைய பிஸ்னஸில் இருக்கிற சூழ்நிலையின் மத்தியில், என்னுடைய ஊழியத்தின் பாதையில் இருக்கிற இந்த கடினமான சூழ்நிலையின் மத்தியில் என்னை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவர் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஜெபிப்பீங்களா? அப்படி செய்யும்போது ஆண்டவர் கண்டிப்பாக தம்முடைய வசனத்தின்படியே உங்களை கண்டிப்பாக அவர் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை ஆக்குவார். எல்லாவற்றிலிருந்தும் எந்த விதமான எக்ஸப்ஷனே கிடையாது. உங்களுடைய பிரச்சனை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, யாருக்குமே இல்லாத பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றிலிருந்து அவர் விடுதலை தர உங்களுக்கு அவர் பெரிய நன்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை சிவகாசியிலிருந்து சகோதரர் முருகானந்தம் அவர்கள் 6 வருடங்களாக பக்கவாதத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லி அது ஜப குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த வேளையில் நம்ம அனைவரும் சேர்ந்து அந்த முருகானந்தம் அவர்களுக்காக ஜெபிப்போமா? 6 வருடமாக அந்த பக்கவாதத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுதலை வாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விசுவாசித்து ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்க போகிறோம். அந்த முருகானந்தத்துக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சுகத்தை ஆண்டவருடைய வார்த்தையின்படியே தரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவளுக்காய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் கண்டிப்பாக அவர் அந்த சூழ்நிலையின் மத்தியில் இருந்து ஆண்டவர் அவருக்கு பெரிய விடுதலை அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையின் நிமித்தமாக விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர் செய்ய போவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தைகள் வல்லமுள்ள வார்த்தைகள், அது தான் விரும்பினதை செய்து திரும்பவும் சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த வார்த்தைகளை எங்களுக்கு இன்னைக்கு எங்களோடு கூட நீர் பேசினீரே ராஜா, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அந்த வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி ராஜா. நாங்கள் வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே, நீர் அதெல்லாம் எங்களுக்கு வாய்க்க பண்ணினீர் ராஜா. எங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவதற்கான அழகான வேதத்தின் அடிப்படையில் கர்த்தாவே 3 ஆலோசனைகளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, அதன்படி கர்த்தாவே எங்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே ஒவ்வொருவரும் துதிப்பதற்கு நீர் உதவி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, அந்த பிரச்சனையின் மத்தியில் அந்த பாடுகளை சகித்துக் கொள்வதற்காக உம்மை போல சகித்துக் கொள்வதற்கு நீர் அவருக்கு உதவி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவளை கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொள்வீர்கள் சொன்னது போல இன்னைக்கு விசுவாசத்தோடு கூட என்னுடைய பிரச்சனையிலிருந்து என்னுடைய சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை தாருன்னு சொல்லி ஜெபித்தார்களோ அவருடைய வாழ்வில் உம்முடைய வசனத்தின்படியே நீர் கர்த்தாவே அவர்கள் எல்லா தீமைகளினின்றும் கர்த்தாவே அவருடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவருடைய விடுதலை ஆக்கப் போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையை நீர் கனம் பண்ண போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிங்க. அருமையான கிரேஸ் டிவியின் ஊழியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அருமையான இதனுடைய ஸ்தாபகர் சந்திரமோகன் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய குழுவினருக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதே போல் இந்த கிரேஸ் டிவி தொலைக்காட்சியை பார்த்து ஜெபித்து இந்த ஊழியங்களை தாங்குகிறாலே எல்லாரையும் நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. சகல துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.